ஹாய் ஹைஸ் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா அழகு எல்லாம் இல்லை தக்கத்தி அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த பாட்டு கேட்டாலே நமக்கு எல்லாத்துக்குமே உடம்புலாம் வந்து அப்படி டான்ஸ் ஆடுற அளவுக்கு வந்து போகும். அந்தளவுக்கு வந்து கார்த்திக்கோட பாட்டு வந்து வேறு லெவல்லே இருக்கும். அந்த படத்தை வந்து தமிழ் சினிமாவில் வந்து மறக்க முடியாத சில பாடல்கள் வந்து தங்கள் படங்களை வந்து மீண்டும் வந்து சில வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி பயன்படுத்த நம்ம அந்த காலத்தில் 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் காலத்தில் வந்து அப்படியே வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த விதத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் இந்த பாடலாம் கேட்குறப்போ. தமிழ் சினிமா பாடல் தமிழ் படங்களில் வந்து பயன்படுத்திய போது தற்போது மலையாள படங்களில் வந்து இதை வந்து ஆரம்பித்து விட்டாங்க. தமிழ் படங்களில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மலையாளத்துக்காரங்களே தமிழ் படத்தை எடுத்து வந்து பயன்படுத்துகிறாங்கடா. அவங்க இதில் மூலமாக வந்து பெருசாக வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. இதேமாரி தான் மஞ்சு மேல் பாய்ஸும் வந்து தமிழ் பாட்டை எடுத்து தூக்கி ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இந்த பாட்டையும் வந்து தூக்கி போட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. மலையாளத்தில் வெளிவந்த சூப்பர் ஹிட்டான மஞ்சு மேல் பாய்ஸ் படத்துலேயும் வந்து குணா படத்தில் வந்து இடம்பெற்ற கண்மணி அன்போடு பாடல் தான் வந்து படத்துக்கு வந்து வெற்றியை பெற்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். அந்த படத்தில் வந்து முக்கியமான இடத்துல வந்து கேட்கும்போது நமக்கு வந்து உடம்பு வந்து புல்லரிச்சது. அந்த விதத்துலாம் வந்து இப்போது வந்து எந்த படம் அந்த குணா படத்தில் உள்ள அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெற்றி பெற்றுச்சு. ஆனால் இதை பார்த்து இளையராஜா என்ன பண்ணாருன்னா, ஆஹா நல்லா ஃபேமஸாக வந்து இந்த பயலுக நம்ம பாட்டை வந்து முன்னேற்றி விட்டாங்க, இருந்தாலும் நமக்கு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம், ஒரு கோடியை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து போனால் போட்டு இந்த மாதிரி வந்து இந்த பாட்டு வந்து என்ன கேட்காம நீங்கள் பண்ணீங்க, எனக்கு அந்த என் குரல் வந்து வச்சு பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த மாதிரி நான் வந்து நோட்டீஸ் அனுப்ப போகிறேன், நீங்கள் எனக்கு வந்து 1 கோடி கொடுங்க அப்படி சொல்லிட்டு நஷ்டஈடு கேட்குறாரு. இது கேவலமாக இருக்குது. ஓகே, சமீபத்தில் வந்து ஓடிடியில் படம் தமிழ் டப்பிங் ஆகி வந்து வெளியானது. அதன் பிறகு தான் தமிழ் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து பார்த்தாங்க. அதன் பழைய காதலியை வந்து நிகிலாவை படத்தின் நாயகன் மீண்டும் பார்க்கும்போது அழகிய லைலா பாடல் ஒலிக்கும். பின் அடிக்கடி வந்து இந்த பாடல் வந்து இடம்பெறுவது. இந்த காட்சி வந்து இந்த படத்தில் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து 2 மலையாள படங்கள் வந்து தமிழ் படங்கள் வந்து இடம்பெற்றிருக்குது. அவை 2மே வந்து தமிழ் ரசிகர்கள் வந்து வரவேற்பும் பெற்றிருக்குது. அதனாலே இனி வருங்காலங்கள் வந்து இப்படியான பாடல்கள் வந்து அடிக்கடி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை வந்து நமக்கு வந்து தோன்றுது. இப்படி பழைய பாடல்கள்லாம் வந்து போடுறது வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் பழைய பாடல்லாம் வந்து பாடினவங்க வந்து மறுபடியும் வந்து நோட்டீஸ் கேட்டு ஒரு கோடிக்கணக்கில் வந்து நோகாமல் நொங்கு திப்பாங்கள்ல, அந்த கதையை வந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து பழைய பாடலில் கூட நம்ம எதிர்பார்க்க முடியாதடா இப்படி அப்படின்ட்டு மாதிரி. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.